ஸ்ரீ ரமண அருளமுத விளக்கம். கட்டுப்படாத மனம் கட்டுப்படும் வழி. பகவான் ரமணரின் இரட்டை தீர்வுகள். பக்தரின் கேள்வி: கட்டுப்படாத மனத்தை எப்படி கட்டுப்படுத்துறது? பகவானின் பதில்: 1. அதோட மூலத்தை பாரு, அது இருக்காது, மறைஞ்சிடும். இல்ல கடவுளிடம் சரணடைஞ்சிடு, ஒரேடியா போயிடும். கேள்வி பதில் விளக்கம். மேற்கண்ட கேள்வி பதில் சார்ந்த விளக்கத்தை தன் குருவிடம் கேட்டு தெளிவு பெறுகிறாள் ஒரு மாணவி. குருவே, வணக்கம். இன்று பகவான் ரமணரின் ஓர் உரையாடலை படித்தேன். அது மிகச் சிறியதுதான், ஆனால் எனக்குள் பெரிய யோசனையை உண்டாக்கிவிட்டது. ஒரு பக்தர் ரமணரிடம் கட்டுப்படாத மனத்தை எப்படி கட்டுப்படுத்துவது என்று கேட்கிறார். அதற்கு ரமணர் 2 வழிகள் சொல்கிறார். 1. அதன் மூலத்தைப் பார், அது இருக்காது, மறைந்துவிடும். இல்லை, கடவுளிடம் சரணடைந்துவிடு, ஒரே அடியாக போய்விடும். குருவே, இது கேட்பதற்கு சுலபமாக இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் என் மனம் ஒரு குரங்கு போல தாவிக்கொண்டே இருக்கிறது. அதை மூலத்தை பார் என்று சொன்னால் அது எப்படி மறையும்? எனக்கு இது புரியவில்லை. வண்டார்குழலி, ரமணர் கொடுத்திருப்பது சாதாரண மருந்தல்ல, அது ஓர் அறுவை சிகிச்சை முறை. முதலில் நாம் எதை கட்டுப்படுத்த நினைக்கிறோம்? மனம் என்றால் என்ன என்று உனக்கு தெரியுமா? மனம் என்றால் எண்ணங்கள்தானே? கோபம், ஆசை, பயம் எல்லாம் கலந்த ஒரு தொகுப்பு. சரி, கள்வன் ஒருவன் இருக்கிறான் என்று வைத்துக்கொள். அவன் ஒரு வீட்டிற்குள் புகுந்து விட்டான். அவனை பிடிக்க நீ என்ன செய்வாய்? அவனை துரத்தி பிடிப்பேன், அல்லது காவலரை கூப்பிடுவேன். ஆனால் அந்த கள்வனை காவலன் வேடம் போட்டுக்கொண்டு கள்வனை பிடிப்போம் என்று உன்னோடு சேர்ந்து தேடினால் அவனை பிடிக்க முடியுமா? ஐயோ, அது எப்படி முடியும்? அவனை கள்வன் என்று கண்டு கொள்ளாமல் காவலன் என்றல்லவா நான் நினைப்பேன். அதுதான் இங்கே நடக்கிறது. மனத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறதே ஒரு நான், அதுவும் மனத்தின் ஒரு பகுதிதான். மனத்தை வைத்து மனத்தை அடக்க முடியாது. அதனால்தான் ரமணர் மனத்தோடு சண்டை போடுவதை விட்டுவிட்டு 2 மாற்று வழிகளைச் சொன்னார். முதல் வழி, மூலத்தைப் பார், லுக் அட் த சோர்ஸ். இதை விளக்க முடியுமா? மனம் என்பது எண்ணங்களின் குவியல் என்று சொன்னாய். அந்த எண்ணங்களுக்கெல்லாம் வேறு எது? நீ எதை நினைத்தாலும் எனக்கு கோபம், எனக்கு ஆசை, நான் போகிறேன் என்றுதானே நினைக்கிறாய். அப்படியானால் எல்லா எண்ணங்களுக்கும் முதல் எண்ணம் நான், த ஐ தாட். இந்த நான் எங்கிருந்து வருகிறது என்று கவனிப்பதுதான் மூலத்தை பார்ப்பது. மூலத்தை பார்த்தால் மனம் ஏன் மறைய வேண்டும்? எப்படி மறையும்? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இருட்டான ஒரு அறையில் ஒரு மூலையில் ஏதோ ஒரு உருவம் தெரிகிறது. பேயோ பிசாசோ என்று நீ பயப்படுகிறாய். உன் மனம் படபடக்கிறது, வியர்க்கிறது. இப்போது தைரியமாக ஒரு டார்ச் விளக்கை எடுத்துக்கொண்டு அந்த உருவத்தின் முகத்தில் அடிக்கிறாய். பார்த்தால் அது பேயில்லை. அங்கே இருந்த ஒரு பழைய தூணில் யாரோ துணியைச் சுற்றி வைத்திருக்கிறார்கள். இப்போது சொல், அந்த பேய் எங்கே போனது? அது அங்கேதான் இருந்தது. இல்லை இல்லை, அது வரவே இல்லை. அது என் கற்பனை. ஒளி பட்டதும் அது மறைந்துவிட்டது. சரியாக சொன்னாய். அந்த பேய்தான் மனம் அல்லது அகந்தை. அந்த டார்ச் விளக்குதான் விசாரணை, இன்குவைரி. மனம் என்பது இருட்டில் மட்டும்தான் இருக்கும். நீ யார், எங்கிருந்து வருகிறாய் என்று அறிவு வெளிச்சத்தை அதன் மீது பாய்ச்சினால் மனம் என்று தனியாக ஒரு பொருளே இல்லை என்பது புரியும். மிச்சம் இருப்பது தூண் போன்ற ஆத்மா மட்டுமே. ஓ, அப்படியானால் மனத்தை அடக்க வேண்டியதில்லை. அதை உற்று கவனித்தாலே அது பொய் என்று தெரிந்துவிடுமா? ஆமாம், கள்வனை பிடிக்க வேண்டாம். யார் நீ என்று அவன் முகத்தில் டார்ச் அடித்தால் போதும், அவன் ஓடிவிடுவான்.
அதுதான் ரமணர் சொன்ன மூலத்தைப் பார், அது இருக்காது என்பதன் அர்த்தம். இது அறிவு வழி, ஞான மார்க்க. ஆனால் குருவே, எனக்கு அவ்வளவு அறிவு கூர்மை இல்லை. என் மனம் உணர்ச்சிகளால் நிரம்பியது. என்னால் மூலத்தை தேட முடியவில்லை என்றால் என்ன செய்வது? கவலைப்படாதே, ரமணர் அதற்கும் மருந்து வைத்திருக்கிறார். அதுதான் இரண்டாவது வழி. கடவுளிடம் சரணடைந்துவிடு. சரணாகதி என்றால் என்ன? தினமும் கோவிலுக்கு போய் கும்பிடுகிறேனே, அது சரணாகதியா? அது வழிபாடு. சரணாகதி என்பது வேறு. ரமணர் அடிக்கடி சொல்லும் ரயில் பயணம் உதாரணம் நினைவிருக்கிறதா? சொல்லுங்கள் குருவே. சரி, ஒரு கிராமத்தான் ரயிலில் ஏறினான். தன் தலைச்சுமையை இறக்கி வைக்காமல் தலையிலேயே வைத்துக்கொண்டு பயணம் செய்தான். பக்கத்து இருக்கைக்காரர் கேட்டார், ஏம்பா, மூட்டையை கீழே வையேன் என்று. அதற்கு அவன் சொன்னான், இல்லைங்க, ஏற்கனவே ரயில் எங்களை தாங்கிக்கிட்டு போகுது. இதுல ஏன் மூட்டை பாரத்தையும் ரயிலுக்கே கொடுக்க எனக்கு மனசு வரல. அதான் என் பாரத்தை நானே சுமக்கிறேன் என்றானாம். இது முட்டாள்தனம்தானே. மூட்டையை தலையில் வைத்தாலும் கீழே வைத்தாலும் சுமக்கப் போவது ரயில்தானே. ஆமாம். ஆமாம், நாமும் அப்படித்தான் இருக்கிறோம். கடவுளே, நீதான் படைத்தாய், நீதான் காப்பாற்றுகிறாய் என்று வாயால் சொல்கிறோம். ஆனால் மனத்தில், ஐயோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, என் பையன் படிப்பு என்னாகுமோ, என் வேலை என்னாகுமோ என்று கவலை மூட்டையை தலையிலேயே வைத்திருக்கிறோம். உண்மையான சரணாகதி என்பது, இறைவா, இந்த மனம் உன்னுடையது, என் வாழ்க்கை உன்னுடையது. இன்பமோ துன்பமோ நீ தருவதை நான் ஏற்கிறேன். இனி எனக்கென்று எந்த கவலையுமில்லை. இப்படி முழுமையாக பாரத்தை இறக்கி வைப்பது. அப்படி இறக்கி வைத்துவிட்டால் மனம் அடங்கிவிடுமா? நிச்சயம். மனத்திற்கு எப்போது வேலை வரும்? எதையாவது சாதிக்க வேண்டும், எதையாவது காக்க வேண்டும் என்று நினைக்கும்போதுதானே மனம் ஓடுகிறது. பொறுப்பு முழுவதும் கடவுளுடையது என்று நீ விட்டுவிட்டால் மனத்திற்கு என்ன வேலை? ஒரு வேலையும் இல்லாத வேலைக்காரன் என்ன செய்வான்? தூங்கிவிடுவான் அல்லவா? அதுபோல பொறுப்பற்ற மனம் தானாகவே அமைதியாகிவிடும். The mind dies of unemployment. குருவே, இது மிகத் தெளிவாக இருக்கிறது. விசாரணை, நான் என்று ஒன்று இல்லை என்று அறிவது. சரணாகதி, அந்த நான் என்பதை இறைவனிடம் கொடுத்து விடுவது. கடைசியில் இரண்டுமே அகந்தையை அழிப்பதுதானே? மிகச்சரியாக புரிந்து கொண்டாய் வண்டார்குழலி. வேட்டையாடுபவன் வலையை விரித்து பறவையை பிடிப்பது போல விசாரணை. இசையை மீட்டி பாம்பை மயக்கி பிடிப்பது போல சரணாகதி. விசாரணையில் நான் கடவுளிலிருந்து வேறுபட்டவன் அல்ல என்று உணர்கிறாய். சரணாகதியில் கடவுளைத் தவிர வேறு யாரும் இல்லை, நானும் இல்லை என்று உணர்கிறாய். முடிவு ஒன்றுதான், மனம் என்னும் பொய் மறைவது. ஆனால் பலர், நான் முயற்சி செய்கிறேன் ஆனால் மனம் அடங்கவில்லையே என்று புலம்புகிறார்களே. ஏனென்றால் அவர்கள் பாதியிலே நிற்கிறார்கள். விசாரணை செய்பவன் நான் யார் என்று கேட்காமல் மற்ற குப்பைகளை கிளறுகிறான். சரணாகதி செய்பவன், கடவுளே, உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன், ஆனால் என் இஷ்டப்படிதான் எல்லாம் நடக்க வேண்டும் என்று நிபந்தனை போடுகிறான். முழுமையான முயற்சியோ முழுமையான நம்பிக்கையோ இருந்தால் ரமணர் சொன்னது போல மனம் ஒரே அடியாகப் போய்விடும். குருவே, இன்று என் குழப்பம் தீர்ந்தது. கட்டுப்படாத மனத்தை கட்டிப்போட வேண்டியதில்லை. ஒன்று அதன் வேரை பார்த்து அதை மாயமாக்க வேண்டும், அல்லது அதன் பாரத்தை இறைவனிடம் இறக்கி வைத்து அதை ஓய்வெடுக்க செய்ய வேண்டும். அற்புதம். இந்த இரண்டில் உனக்கு எது சுலபமோ அதை எடுத்துக்கொள். உனக்கு தர்க்கம் பிடிக்குமென்றால் நான் யார் என்று கேள். உனக்கு பக்தி பிடிக்குமென்றால் எல்லாம் உன் செயல் என்று விட்டுவிடு. அமைதி தானாக வரும். மிக்க நன்றி குருவே. பகவான் ரமணரின் பாதங்களில் என் மனத்தை சமர்ப்பிக்கிறேன். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. கேள்வி பதில் ஆதாரம்: ஸ்ரீ ரமண ஆசிரம வெளியீட்டு நூல்கள். கேள்வி பதில் விளக்கம்:
இதோ கொஞ்சம் அமுதம் வலையொளி தளம்.